திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கோபப்பிரசாதம் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. இது பெருமானுடைய மரச்செயல்களான கோபம், தண்டனை மற்றும் அறச்செயல்களான கருணை, அருள் ஆகிய இரண்டையும் பற்றி பாடும் நூல். பெருமான் என்ன அருள் செய்திருக்காரு, பெருமான் என்ன தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். தவறு பெரிதுடைத்தே, தவறு பெரிதுடைத்தே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார் இந்த பாடல். சிவன் செய்தது பெருந்தவறு அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் அவர் தவறுகள் செய்தது எதனால், நன்மைக்காக அப்படிங்கிறத மாதிரியும் இருக்கும். கடலில் துயிலும் திருமாலுக்கு சக்கரம் அளித்தது, உலகும் படைக்கும் பிரமனுடைய தலையை கிள்ளியது, தன் கண்ணை எடுத்து அப்பிய வேடனுக்கு வானுலகம் தந்தது, காமன் உடலை எரித்தது, மண்ணில் பிறந்த சண்டீசனை வானவன் ஆக்கியது, மண்ணுலகில் உயிர்களை கவரும் கூற்றுவனை கொண்டது, கடலில் தோன்றிய நஞ்சை கண்டத்தில் அடக்கியது, மலையை வில்லாக வளைத்து முப்புறம் எரித்தது, தன்னை கல்லால் எரிந்த சாக்கியனுக்கு அருள் தந்தது, யானையை கொன்று அதன் தோலை போர்த்தி கொண்டது, நந்திக்கு நெற்றிக்கண் அளித்தது, பிரிங்கி முனிவருக்கு அருளியது. இந்த பாடல்லேருந்து நம்ம பார்த்தோன்னா, யாரெல்லாம் தண்டனை பெற்றவர்கள், அதாவது பெருமானுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் யார் அப்படின்னா, பிரமன், காமன், யமன், திரிபுரர், யானை, ராவணன், சூரியன், தக்ஷன், அக்னி, சந்திரன், சலந்தரன், தாருகன், கருடன் ஆகியோர். அவருடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள் யார் அப்படின்னா, திருமால், கண்ணப்பன், சண்டேஸ்வரன் நாயனார், சாக்கிய நாயனார், நந்தியம்பெருமான், பிரிங்கி முனிவர், நந்தி மாகாளன், பார்த்தன், மார்கண்டேயன், சிலந்தி, சனகாதி முனிவர் முதலியோர். இந்த வரலாறுகள்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய நிக்கிரக அனுகிரகங்களை முழுவதும் அறுதியிட்டு கூறப்படுகின்றன. அப்படி என்னன்னா, அவருடைய செயல்களை முழுமையும் கூறுவது என்பது எவராலும் ஆகக்கூடியதென்று. அதனால் நக்கீரர் கூறி அருளிய, அதாவது கொஞ்சமாவது சிவபெருமானுடையது என்ன அருள்ன்றதையும் அவருடைய கோபமும் என்னன்றது நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம்.